இன்றைக்கி டேஸ்டியான கருவாடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தொக்கு மாதிரி ஆகணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி கருவாடு குழம்பு காரக்குழம்புலாம் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நான் கெட்டியாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு தண்ணியை வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து துண்டு கருவாடு தான் சேர்க்குறேன். கருவாடை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஆறின தண்ணியில் வந்துட்டு பச்சை தண்ணியில் வந்துட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கருவாடை இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் இது கொதிக்க தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான கருவாடு குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கருவாடெல்லாம் வந்து உங்களுக்கு பிஞ்சு வந்துடும், துண்டு இருக்காது. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் எந்த கருவாடில் வேணால் செய்யலாம், நெத்திலி அந்த மாதிரி. பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கருவாடும் குழம்பு எல்லாமே சேர்ந்து நல்லா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் கூட இந்த குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.